தொடங்கும் போதெல்லாம் படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குற இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பொங்கல் ரிலீஸில் ஜான் 12 வெளியாகி இனித்த டேட்டில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சுந்தர் சி மத கஜ ராஜா விஷால் லீடோவில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோடைய என்னுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்குன்றதான் நம்ம இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்துடைய கதாநாயகன் கேபிள் ஆப்ரேட்டராக இருக்காரு. அவருடைய 3 ஸ்கூல் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிடி மாஸ்டர் மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக வராங்க. அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிய வருது அதில் இருக்கக்கூடிய 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிரச்சனை இருக்குது. இதனால் பணம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்வாதியில் இருக்கக்கூடிய படத்துடைய வில்லனை எதிர்த்து எப்படி கதாநாயகன் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறாருன்றதான் இந்த படத்துடைய என்டையர் ஸ்டோரி. படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லக்கூடிய விஷயம், படத்தை அப்போ ரிலீஸ் பண்ணாமல் இப்போ ரிலீஸ் பண்ணதுக்கு ஒரு ப்ளஸ். அப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு சில காமெடி மட்டும்தான் ரசிச்சிருக்க முடியும். ஆனால் இப்போ ரிலீஸ் பண்ணதுனால படத்தில் என்டையராக வரக்கூடிய டபுள் மீனிங் காமெடியாக நல்லா விழுந்து சிரிக்கிற அளவுக்கு காமெடி போர்ஷன் அந்தளவுக்கு பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் காமெடிக்காகவே இந்த படத்தை எடுத்துருந்தாங்க. அண்ட் இன்ட்ரோல் பிளாக்லேருந்து தான் படத்துடைய கதையே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தான் இவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்றதே கதாநாயகனுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் வில்லனை செகண்ட் ஹாஃபில் தான் ரிவீல் பண்ணுறாங்க. அவர் என்ன மாதிரிலாம் பண்ணுறாரு, அவர் அரசியல் படத்தை வச்சுட்டு என்ன மாதிரிலாம் விஷால் கூட மோதுறாரு அப்படின்றதெல்லாமே ஓரளவுக்கு நல்லா கொண்டு போயிருந்தாங்க. விஷாலுடைய அடிதடியான ஆக்ஷன் பிளாக்ஸையும் சும்மா தெரிக்க விட்டுருந்தாங்க. முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம், கிளைமேக்ஸில் அவருடைய அந்த பாடி போர்ஷன்லாம் காமிச்சிட்டு வேறு லெவல் ஒரு ஃபைட்டு பண்ணியிருப்பார். அந்த ஒரு ஃபைட் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் விஜய் ஆண்டனியோடைய பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தில் ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது சும்மா பிச்சு உதறதுங்க. அந்த அளவுக்கு சீன் கொடுத்துருந்தாங்க. படத்தில் காதல் காட்சி அப்படின்னு சொல்லணும்னா படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் விஷாலும் அஞ்சலியும் அவங்களோட போர்ஷன் ரொம்பவே ரசிக்கும்படியாக கொடுத்துருந்தாங்க. அங்கே ஒருத்தர் ஃபைட் பண்ணி அண்ட் படத்துடைய செகண்ட் ஹீரோ சந்தானம் அப்படின்ற அளவுக்கு நல்லா ஃபன் பண்ணுற அளவுக்கு பயங்கரமாக அவர் காமெடி பண்ணுறாரு. அது போக அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டரில் பண்ணவங்க எல்லாருமே நல்லா காமெடி பண்ணியிருக்காங்க. டேய் என்னடா இது மிஸ்ஸை கீழே விழுந்துட்ட மச்சான். அது எப்பறா மிஸ் ஆகி விழும்போது 2 பொண்ணோட வரலட்சுமி எடுத்துட்டிங்கன்னா முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் டபுள் மீனிங் காமெடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. வரலட்சுமி வச்சுட்டு அவங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் சீன்லேருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்குமே ஒரு சில இடங்களில் அவங்கள நல்லா ஃபன் பண்ணுற அளவுக்கு பயன்படுத்தி இருந்தாங்க. இது போக காமெடி தான் படத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தா காமெடியை தாண்டி சுந்தர் சி கன்வே பண்ணுறக்கூடிய விஷயம் விட்டு கொடுத்துதல், ஹெல்பிங் மைண்ட் அப்படின்னு சொல்லி 2 நல்ல விஷயத்தை படத்தில் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். படத்தில் சிக்கு புக்கு ரயில் வண்டி, டியர் லவர் எடுத்துட்டிங்கன்னா அவர் ஏற்கனவே மேக்கிங் வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு பாட்டு பாடுறது ஸ்டுடியோவில் பண்ணுறது, அதில் அவர் என்ன மாதிரியான டைலாக்லாம் பேசியிருப்பார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். நல்ல ஒரு மூடை க்ரியேட் பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு வைப் மீட்டர்லாம் அந்த ஒரு பாட்டு இருக்குது. அது போக சிக்கு புக்கு ரயில், இந்த 2 பாட்டு தவிர்த்து எடுத்துட்டிங்கன்னா படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபஸ்ட்டு சாங் ஒரு மெலோடி டச்சாக நல்லா இருந்ததுங்க. அது அஞ்சலிக்கும் நம்ம விஷாலுக்கும் இருக்கக்கூடிய ஒரு காதல் பாடலாக கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தில் வரலட்சுமிக்கும் விஷாலுக்கும் காதல் காட்சி அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக சொல்லும்படி இருக்காது. ஏற்கனவே சொன்ன மாதிரி அஞ்சலி அண்ட் விஷாலுடைய காதல் காட்சி ரசிக்கும்படியாக இருந்தது. விஜய் ஆண்டனியோடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் படத்தில் ஏற்கனவே நம்ம ஒரு சில இந்த ஆக்ஷன் மூவி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதிலெல்லாம் மியூசிக் கன்சியூம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு பிஜிஎம் மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு. படத்தில் சந்தானம், நிதின், விஷால், வரலட்சுமி, அஞ்சலி இப்படின்னு முக்கிய கதாபாத்திரம் நடித்த எல்லாருமே தனக்குன்னு கொடுக்கப்பட்ட கேரக்டரை ரொம்பவே நீட்டாக நடிச்சு கொடுத்துருந்தாங்க. படத்துடைய சினிமோட்டோகிராஃபி ப்ளசண்ட்டாக அந்த ஒரு ஹில் ஸ்டேஷன் எடுத்தது எல்லாமே ரொம்பவே நீட்டாக பண்ணியிருந்தாங்க. எல்லா வாத்தியாரும் பாடம் நடத்தி தான் பரிச்சை வைப்பாங்க. படத்துடைய செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் காமெடி ஒர்க்கே இருக்குங்க. ஆனால் படத்தில் வேறு ஒரு ஸ்டோரி, அவங்க மெயினாக அந்த ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு வில்லனை எதிர்த்து பண்ணுறாரு அப்படின்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாமே ஒரு சில இடங்களில் கொஞ்சம் வேறு மாதிரி டேரக்டர் ஸ்க்ரீன் பிளேவை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மொத்தத்தில் படம் எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்திங்கன்னா படத்தில் காமெடி தான் நல்ல ஒர்க் அவுட் இருக்குது.